ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளவுஸ் டேப் வச்சு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சிஸ்டருக்காண்டி இந்த வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுங்க ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கோங்க. நம்மங்க இப்போ அகலத்தை வந்து நம்ம அளக்க போகிறோங்க. ப்ளவுஸில் வந்து அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. நம்ம பார்க்க போகிறது கரெக்ட் அளவு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அக்குள்லேருந்து அடுத்த அக்குள் வரைக்கும் நம்ம அளந்து பார்க்கணுங்க. அளவு ப்ளவுஸுங்க எப்போவுமே சுருக்கம் இல்லாமல் இருக்கணுங்க. ரொம்ப சுருக்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அயர்ன் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. அகலங்க 18 இன்ச்சு இருக்குங்க. அந்த 18ல் பாதிங்க 9 இன்ச்சு வருங்க. அப்போ ப்ளவுஸோட கரெக்ட் அளவுங்க. அகலம் வந்து 9 இன்ச்சு இருக்குங்க. அந்த 9 இன்ச்சில் நம்ம தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விடணுங்க. அதுக்கு வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க. 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாங்க. அடுத்ததுங்க ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. அந்த ஷோல்டர்லேருந்து கீழே அந்த கரைப்பகுதி வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணுங்க. இப்போங்க உயரம் வந்து 13 இன்ச்சு இருக்குங்க. இதுக்கும் கீழே வந்து நம்ம மடிச்சு அடிக்கணுங்க. அதுக்கு 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு வரைக்குமே விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு விட தேவையில்லை, 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு கீழே மடிச்சுக்கலாங்க. அதே மாதிரி மேலே ஷோல்டருக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணுங்க, 1/2 இன்ச்சு விடணும். நெக்ஸ்ட்டுங்க ப்ளவுஸோட பின் கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. ப்ளவுஸை வந்து நீட்டாக எடுத்துக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போங்க பின் கழுத்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. பின் கழுத்து கரெக்ட் அளவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் டேப்பை வச்சு அளந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அளவு கிடைக்குங்க. ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் பார்க்கலாங்க. இதில்ங்க 9.5 இன்ச்சு இருக்குங்க. இந்த 9.5 இன்ச்சை நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கிளாத் விட தேவையில்லை. இந்த பின் கழுத்தை மட்டும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்துங்க நம்ம கழுத்து அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. அதுக்குமே இப்படி நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அளவு கிடைக்குங்க. கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு இருக்குங்க. ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. ஷோல்டர் வந்து நம்ம கையும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த தையல் போட்டதுலேருந்து நீங்கள் வந்து டேப் வச்சு அளந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அளவு கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலேருந்து டேப் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குதுங்க. கரெக்ட் அளவு 2 இன்ச்சு இருக்குதுங்க. ஷோல்டர் கரெக்ட் அளவு 2 இன்ச்சு இருக்குங்க. நம்ம வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விடணுங்க. அங்கிட்டு கை வந்து ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு 1/2 இன்ச்சும், இங்கிட்டு கழுத்து பீஸை வச்சு அடிப்போங்க, அதுக்கு 1/2 இன்ச்சு விடணுங்க. மொத்தம் வந்து நீங்கள் தையலுக்கு 1 இன்ச்சு விடணுங்க. அக்குள் பகுதி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் டேப்பை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் அளவு கிடைக்குங்க. இப்போங்க அக்குள் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு இருக்குதுங்க. அக்குள் வந்து உங்களுக்கு 5 இருக்குங்க. அக்குள் பகுதியிலங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்குன்னு விட தேவையில்லை. எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே உயரம் அளக்கையில் ஏற்கனவே வந்து ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அதனால் இதுக்கு நீங்கள் கிளாத் விட தேவையில்லை. அக்குள் வந்து எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதே அளவை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாங்க. நம்மங்க பேக் பீஸ் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோங்க. அடுத்ததுங்க முன்பகுதி வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டுங்க நம்ம முன் கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. அந்த கார்னரில் ஸ்கேலை வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் டேப் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச்சு இருக்குங்க. முன் கழுத்து உங்களுக்கு 6 இன்ச்சுங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விட தேவையில்லைங்க. இந்த அளவை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாங்க. அடுத்ததுங்க முன் உயரம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நல்ல பக்கத்தில் பார்க்காதீங்க, உங்களுக்கு கரெக்ட் அளவு கிடைக்காதுங்க. அதனால் உள்பக்கமாக திருப்பி எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்துக்கலாங்க. இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம அளந்து பார்க்கலாங்க. கிளாத்தை ரொம்ப இழுக்காதீங்க, இழுக்காமல் பாருங்கள். ரொம்ப இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடுங்க.
இப்போங்க ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த டாட் பிடிச்சிருக்கோம் அது வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. முன் உயரம் வந்து 9.5 இன்ச்சு இருக்குங்க. நம்ம கீழே வந்து டாட் பிடிச்சிருக்கோங்க. அது எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ அந்த டாட் பிடிச்சதுலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு வருதுங்க. கீழே வந்து நம்ம தையலுக்கு அரைஞ்சி விடணுங்க. எதுக்குன்னா நம்ம கிராஸும் பட்டியும் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம அரைஞ்சி எக்ஸ்ட்ரா விடணுங்க. கொக்கி பீஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. முன் கழுத்துலேருந்து நம்ம டேப்பை வச்சு அளக்கணுங்க. முன் கழுத்துலேருந்து நம்ம டேப் வச்சு அளந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 இன்ச்சு வருதுங்க. எதுக்கும் நீங்கள் தையலுக்கு அரைஞ்சி விடணுங்க. அப்போ 4 இன்ச்சு வருதுங்க. கொக்கி பீஸுங்க 4 இன்ச்சு இருக்குங்க. அடுத்துங்க சைடு அளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ அக்குள் பகுதியிலேருந்து நம்ம அளவெடுக்கணுங்க. அக்குள் பகுதியிலேருந்து நம்ம டேப் வச்சு அளந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5 இன்ச்சு வருதுங்க. நீங்கள் தையலுக்கு ஒரு அரைஞ்சி விடணுங்க. அப்போ 5.5 இன்ச்சு வருதுங்க. பட்டி பீஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. நம்ம கிராஸும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலேருந்து நம்ம அளந்து பார்க்கலாங்க. இப்போ பட்டி பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட் அளவு 3 இன்ச்சு இருக்குங்க. நம்ம தையலுக்கு ஒரு அரைஞ்சி விடணுங்க. அப்போ 4 இன்ச்சு வருதுங்க. இதே மாதிரியே சைடு வந்து அளந்துக்கலாங்க. கிராஸும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 இன்ச்சு வருதுங்க. இதுக்கும் நீங்கள் தையலுக்கு அரைஞ்சி விடணுங்க. அப்போ 4 இன்ச்சு வருதுங்க. நம்மங்க பேக் பீஸ் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோங்க. அதே மாதிரி கிராஸ் பீஸும் பட்டி பீஸுமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோங்க. அடுத்துங்க கை வந்து எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கையோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. கையோட உயரமுங்க 8 இன்ச்சு இருக்குங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் 1.5 இன்ச்சு தையலுக்கு விடணுங்க. நம்ம ஓரத்தில் மடிச்சடிப்போம். அதுக்கு இந்த 1.5 இன்ச்சு நம்ம விடணுங்க. இந்த மாதிரி பார்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு விட தேவையில்லைங்க. 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் அளவெடுத்துங்க. இந்த மாதிரி மடிச்சடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க அடிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து கிராஸும் கையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த அக்குள் பகுதியிலேருந்து நம்ம அளவெடுக்கணுங்க. அடிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 5 இன்ச்சு இருக்குதுங்க. இதுக்குமே நீங்கள் தையலுக்கு விட தேவையில்லை. இந்த 5 இன்ச்சு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாங்க. அடுத்ததுங்க கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. கரெக்ட் அளவு 6 இன்ச்சு இருக்குங்க. இதுக்குமே நீங்கள் தையலுக்கு 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு நீங்கள் கிளாத் விடணுங்க. கை உயரம் 8 இன்ச்சு வருதுங்க. நம்ம வந்து ஷோல்டரும் கையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு தையலுக்கு ஒரு அரைஞ்சி விடணுங்க. அப்போ வந்து 8 + அரை 8.5 இன்ச்சு வருங்க கையோட உயரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.